எல்டிடியின் பிடியிலிருந்து தப்பி வருகின்ற இந்து மக்களுக்கு சமய வழிபாடுகளில் ஈடுபெறும் பொருட்டு புதிய கோவில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மெனிக் ஃபார்ம் நலன்புரி முகாமில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்டிடியின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ளவர்களில் 93 இந்து பூசகர்கள் இம்முகாமில் தங்கியுள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் புதிய கோவிலுக்கு பிள்ளையார் சிலையொன்றும் பூசகர்களுக்கு தேவையான ஆடைகளும் சபரகம மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தலைமையில் நேற்று அன்பளிப்பு செய்யப்பட்டன. மெனிக் ஃபார்ம் நலம்புரி கிராமத்தில் தங்கியுள்ள 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு சமய வழிபாடுகளில் ஈடுபடும் பொருட்டு அரசாங்கம் செய்து கொடுத்துள்ள வசதிகள் பற்றி இந்து மதகுருமார் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மக்களும் பௌத்த மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றாக வாழுகின்ற நிலையை நாங்கள் உறுதிப்பாடாக விரும்புகின்றோம். அதற்காக ஜனாதிபதி அவர்களும் அதனோடு சேர்ந்த சபைகளும் எடுக்கும் ஆக்கம் முயற்சிகளுக்கு நாம் என்றும் தோளோடு தோள் கொடுத்து நிற்போம் என்பது உறுதி. நாம் யுத்தத்தை விரும்புவர்கள் அல்ல, அமைதியையும் சமாதானத்தையுமே நாம் விரும்புகின்றோம்.